பேசப்பட்ட நூலும் கூட. இதே மாதிரி ஆக சிறந்த நூல்களுக்கும் படைப்புகளுக்கும் சொந்தக்காரர் எழுத்தாளர், கவிஞர், சிறார் செயற்பாட்டாளர், எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களை உங்களுடன் உரையாற்ற திருச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னும் எதிர்பார்க்க கேக்குதா? பின்னாடி இருக்கவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். கேக்குதா? வணக்கம். என் பேர் என்னன்னு சொன்னாங்களா? தெரியலையா? யாராருக்கு தெரியல? அப்ப பாக்கி இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா? என் பேரு சரவணன், விஷ்ணுபுரம் சரவணன்கிற பேர்ல கதைகள் எழுதிட்டு இருக்கோம். புக் ஃபேர் எப்படி இருக்கு? உள்ளார போனீங்களா? இன்னும் போகலையா? ஓகே, சரி. பொருட்காட்சிக்கெல்லாம் போனால் ஜாலியாக ராட்டினம் சுற்றலாம், ஊஞ்சல் ஆடலாம், சீசா விளையாடலாம், என்னென்னமோ ஜாலியாக இருக்கலாம். அங்கே போனால் ஒரு ஜாலியாக இருக்கலாம். புத்தக கண்காட்சிக்கு எதுக்கு வரணும்? புத்தகம் வாங்க தான். சரி, புத்தகம் எதுக்கு வாங்கணும்? புத்தகம் எதுக்கு படிக்கணும்? அறிவளர் தான் நம்ம ஸ்கூல் புக்கே இருக்கு. அப்போ ஸ்கூல் புக்கெல்லாம் படித்தா அறிவு வளராதா? வளருமா வளராதா? வளருமா வளராதா? வரலாற்று தெரிஞ்சுக்கணுமா? சரி, இப்போ இவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் பேர் என்ன? தரணீஸ்வரர் சொன்னதுலேருந்து நம்ம இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்கூல் புக்கெலாம் இருக்குது, அதை படித்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஓகேவா? இது நமக்கு அவசியம், ரொம்ப அவசியம். ஸ்கூல் புக்கு படித்தே ஆகணுங்கிறது. ஸ்கூல் புக்கு இல்லாமல் கதை புத்தகம், பாட்டு புத்தகம், நாடகம்லாம் எதுக்கு படிக்கணும்? அந்த புத்தகம்லாம் எதுக்கு படிக்கணும்? இவர் சொன்னார், தரணீஸ்வரர் சொன்னார் ஒரு பதில். என்ன சொன்னார்? வரலாற்று தெரிஞ்சுக்கிறது. வரலாறு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வரலாறு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்ன வரலாறு இருக்கு புக்கில்? புக்கில் என்ன வரலாறு இருக்கு? புக்கில் என்ன வரலாறு இருக்கு? கீழடி பத்தி யாராருக்கெல்லாம் தெரியுமா? கீழடி பத்தி யாராருக்கு தெரியுமா? அப்ப நம்ம பாட புத்தகத்தில் இருக்க கீழடி பத்தி இருக்கிற சின்ன சின்ன வரிகள் தான் இருக்கும். ஆனா உதயசங்கர் மாதிரி நிறைய பேர் கீழடி பத்தி எழுதியிருக்காங்க. நம்முடைய எம்பி சு வெங்கடேசன், அவர் கீழடியை பற்றி நிறைய எழுதியிருக்கார். அந்த புத்தகம்லாம் படித்தா வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், ஏன் கதை புத்தகம் படிக்கணும்? எக்ஸ்ட்ரா நாலேஜ். இன்னும் தெளிவாக சொல்லுங்களேன். கரெக்டான பாயிண்ட் தான், இன்னும் தெளிவாக சொல்லுங்களேன். அதை கூடுதலான அறிவு இல்லையா? நம்ம பாட புத்தகம் கொடுக்குற ஒரு அறிவு இருக்கு, கூடுதலான அறிவு, தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குட். உங்க பேர் என்ன? விஜயா. விசாகா. விசாகாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சூப்பரான பாயிண்ட். 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. வேற எதனால பாட புத்தகம் இல்லாமல் பாட புத்தகத்தை கடந்தும் கதை புத்தகங்களை படிக்கணும்? 2 பாயிண்ட் தானா? டைம் பாஸ். சூப்பரா. ஏந்திரி. உங்க பேர் என்ன? பிரதீஷ். இங்க வாங்க. பிரதீஷ்க்கு வந்து நீங்க சத்தமா கை தட்டணும். சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு. பேர் என்ன? பிரதீஷ். பிரதீஷ் அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அதாவது ஸ்கூல் புக்கை கடந்து ஏன் கதை புத்தகம் படிக்கணும்? உட்காந்துக்கோங்க. டைம் பாஸ் பண்றதுக்குங்க. ஆடியன் நிஜமாவே அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறத விடவும் புக்கு படிக்கிறது நல்ல டைம் பாஸ் தானே. சூப்பர். 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. 4வது பாயிண்ட் இருக்கா? இல்லை அவ்வளோதானா? ஏன் புத்தகங்கள் படிக்கணும்? ரெஸ்டாக இருந்தால் படிக்கலாம். வேற எதுவும் பாயிண்ட்ஸே இல்லையா? அவ்வளோதானா?
மெதுவா சொல்லாதீங்க, சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதானா? பாயிண்ட்ஸே இல்லையா? பாயிண்ட்ஸே இல்லையா? சும்மா சொல்லுங்க. மன நிம்மதி கிடைக்கும், பிரஷர் குறையும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. டைம் பாஸ்ன்னு சொன்னார் இல்லையா? நம்ம புக்குலையும் கதை தான் படிக்க போறோம், ஓகேவா? டிவி பார்த்தாலும் அதுலேயும் ஒரு கதை தான் வரப்போகுது இல்லையா? டிவி பார்த்தாலும் கதை தானே வரப்போகுது. சின்சானும் ஒரு கதை தானே. சின்சான் யார் யார் பார்ப்பீங்க? ஓ, அப்போ யார் யார் பார்க்க மாட்டீங்கன்னு கேட்டால் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சின்சான் நானும் பார்ப்பேன். அதுலேயும் ஒரு கதை தானே இருக்குது. கசாமாவோட போகிறது, அவங்க நேனியோட விளையாடுறது, சண்டை போகிறது, எல்லாமே ஒரு கதை தானே. அப்போ சின்சானும் கதை தானா? அப்போ நம்ம தொடர்ச்சியாக சின்சானே பார்த்துருக்கலாமே. எதுக்கு நம்ம புக் ஃபேர் புக்ஸ்லாம் வாங்கணும்? புக்ஸ்லாம் ஏன் வாங்கணும்? அது சரி, கதை தெரிஞ்சுக்க தான் நம்ம சின்சானே இருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த புக்கு வாங்கணும்? சரி, ஓகே, நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. நான் தெரியுறேனா உங்களுக்கு? பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுறேனா? ஓகே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. இப்போ திருச்சியில் இருக்கிற ரொம்ப பரபரப்பான ஒரு கடத்தெரு, கண்ணை மூடிக்கோங்க. எல்லாருமே கண்ணை மூடிக்கோங்க. திருச்சியில் இருக்க ரொம்ப பரபரப்பான ஒரு கடத்தெரு. அதில் ஒரு யானை ஒன்று, ரொம்ப அழகான ஒரு யானை ஒன்று அப்படியே மெதுவாக போகுது. அது முதுகில் ஒரு சங்கிலி ஒன்று தொங்குது. சங்கிலியோட முடிவில் 2 பெல் இருக்கு. யானை நடக்க அந்த பெல் மெதுவாக சத்தம் போடுது. யானை அசைஞ்சு நடக்குது. அந்த பெல் சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. அந்த கடத்தெருவில் யானை போயிட்டே இருக்கு. 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கு. கடைகள்லேருந்து ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க. அந்த யானை மேலே ஒரு துணி இருக்கு. அந்த துணி மேலே யானை பாகன் உட்கார்ந்துருக்கான். அந்த யானை பாகனுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அந்த கடத்தெருவாவை பல முறை பார்த்துருந்தாலும் இப்போ யானை மேலே உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கு. அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. இப்போ கண்ணை திறங்க. யானை என்ன கலர் இருந்துச்சு? யானை உங்க கற்பனையில் என்ன கலர் இருந்துச்சு? சார், உங்களுக்கு யானை என்ன கலர் இருந்துன்னே தெரியலையா? யானை மேல உட்கார்ந்து இருக்க பாகன் இருக்கார்ல, யாரு? பாகன் இருந்தாங்கல்ல, அந்த பாகனுக்கு என்ன வயசு வந்திருக்கும்? 30 வயசுக்குள்ளார இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் என் கனவுல நான் கற்பனை பண்ணி பார்த்த பாகனுக்கு 30 வயசு கீழே இருந்தாங்க அப்படின்னு யாராருக்கு தோணுது? கை தூக்குங்க. 40 வயசு, 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இருந்துன்னு யாராருக்கு தோணுச்சு? யானை பாகன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு வெள்ளை. நீங்க என்ன நினைச்சீங்க? ஒயிட் ட்ரெஸ்ஸு. நீங்க என்ன நினைச்சீங்க? சிவப்பு. ஒயிட்டு. நீங்க மஞ்சள், ப்ளூ. யானை பாகன் தலையில் ஏதாவது கட்டியிருந்தாரா? கட்டியிருந்தாங்கன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. என்ன கட்டியிருந்தாங்க? தலைப்பாக்கட்டு மாதிரி, முண்டாஸ் மாதிரி கட்டியிருந்தாங்களா? ஓகே. முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்தால, அவளுக்கு என்ன வயசு இருந்துச்சு? ஒரு 7 வயசு கம்மின்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. 10 வயசு கம்மின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. 10 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறவங்க
ஒரே ஒரு காட்சி தான், ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது வெரைட்டியாக இருக்கு. யானை பாகன் ஒரு ஆளுக்கு முண்டாஸ் கட்டியிருக்காரு, ஒரு ஆளுக்கு சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு ஆளுக்கு வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. நம்ம சின்சான் பார்க்கறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சின்சான் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? மேல் சட்டை என்ன கலரு? என்ன கலரு? என்ன கலரு? என்ன கலரு? டிராயரு? அவ்வளோதான். என்னன்னா அவங்க ரெடிமேடா கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் கலரு, இதுதான் கலரு, நீ பார்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் கதை தான். நம்மளை யோசிக்க விடாம பண்ணிடும். ஒரு பையன்னா இந்த ட்ரெஸ்ஸு, சின்சான்னா இந்த ட்ரெஸ் தான் முடிவாயிடும். ஆனால் நீங்கள் யானை பாகன் விதவிதமான ட்ரெஸ் யோசிச்சிங்க இல்லையா, இதுதான் நம்ம டிவி பார்க்கறதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வந்து என்ன கற்பனை பண்றோமோ அது நமக்கு மட்டும்தான். அப்ப நிகழ்ச்சி நடத்துமா வேணாமா? புரியல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம படிக்கிற புத்தகத்தில் கிடைக்கிற விஷயம். அப்ப எல்லாமே ஒரே விஷயம் தானே. எல்லாமே ஒரே விஷயத்த நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க முடியாதுல்ல. நமக்கு ரொம்ப 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 பழக்கமான ஒரு கதை இருக்கு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப பழைய கதை ஒன்று. என்ன நம்ம கதைனா ரொம்ப பழைய, சேர சோழ பாண்டியல்ல நம்ம பாட்டி தாத்தாலாம் கதை சொல்லுவாங்கல்ல, பாட்டி வடை சுட்ட கதை. புரியல? தெரியுமா? யாருக்காவது தெரியாம இருக்கீங்களா யாராவது? அந்த கதை எத்தனை முறை கேட்டிருப்போம் இல்லையா? எத்தனை முறை கேட்டிருப்போம்? நிறைய முறை கேட்டிருப்போம்ல. அந்த கதையை கொஞ்சோண்டு மாத்தி சொல்லி பாப்போமா? அந்த கதை வந்து எப்படி சொல்றாங்க இது வரைக்கும்? இந்த இங்க வந்து மேல ஒரு ட்ரோன் கேமரா இருக்குல்ல, பறந்து போகும் இல்லையா? கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கேமரா அப்படியே பறந்து போய் இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே போய் ரெக்கார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படித்தானே அந்த கதை இருக்கு. ஒரு ஊருன்னு இருந்துச்சான், அதுல ஒரு பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்களாம், அவங்க கடை வச்சிருந்தாங்களாம், அவங்க வடை சுட்டாங்களாம், ஒரு காக்கா, இப்படி எல்லாத்தையும் மேலேருந்து கேமரா எடுத்த மாதிரி தானே இருக்கு கதை. இப்போ அந்த கதையில் முக்கியமான ஒரு 4 கதாபாத்திரங்கள்லாம் எது சொல்லுவீங்க? பாட்டி, வடை, காக்கா, நரி. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு கதாபாத்திரங்கள்லாம். ஆனா நம்ம எதை மையமா வச்சுக்கலாம்? 4 கதாபாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த 4 கதாபாத்திரங்கள்ல ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த கதையை சொன்னா எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல, ஆமா தானே? அவன் ஆமான்டான்டா ஃபர்ஸ்டே, ஆமா தானே? தரணீஷ் சொல்லிட்டான். தரணீஷா? பிரதீஷ் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவன் டைம் பாஸ்க்காக புக்கு படிக்கிட்டு இருக்கான். அதனால உண்மையை சொன்னதுனால அவன் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போ வடையும் கொஞ்சம் குண்டா தானே இருக்கும். அப்போ நான் வடையாவே இருக்கிறேன், ஓகேவா? வடை வந்து இப்போ நான் வந்து மைக் உங்க முன்னாடி மைக் பிடிச்சிட்டு இருக்கிறது யார் பிடிச்சிட்டு இருக்கா? யார் பிடிச்சிட்டு இருக்கா? யார் பிடிச்சிட்டு இருக்கா? யார் பிடிச்சிட்டு இருக்கா? எஸ், உங்க முன்னாடி ஒரு வடை வந்து மைக் பிடிச்சிட்டு நிக்குது, ஓகேவா? என்னன்னு தெரியல, ஒரு அழகான குளம் நினைச்சு தண்ணி இருக்க குளத்துல என்ன தூக்கி போடுறாங்கன்னு நினைச்சு நான் விழுந்தேனா, பார்த்தா ஃபுல்லா எண்ணெயா இருந்தா கூட பரவாயில்ல, கொதிக்கிற எண்ணெய் உள்ளுக்குள்ளார போட்டு நான் அப்படியே என்னை பொறிச்சு தள்ளிடுச்சு. உடம்பெல்லாம் தீயில போட்ட மாதிரி கடந்துச்சு. எப்படா இதுலேருந்து என்னை வெளில எடுப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஒரு சல்லடை கரண்டி வந்து அப்படியே என்னை அள்ளி கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சு, அப்பாடா ஃபேனை வேகமாக வையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்த்தா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. என்னடா என்ன மாதிரியே இருக்காங்க, ஏதாவது ஒரு வடை கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களா?
சரி என்ன கல்யாண வீடா, ஏதாவது காது குத்தியா, என்ன விசேஷ வீடுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்ப என் பக்கத்தில் இருந்த ஒரு வடையை அப்படியே ஒரு பெரிய கை தூக்குனுச்சு. என்னடா கை தூக்குனுச்சுன்னு கையிலேருந்து பார்த்தா ஒரு பாட்டி அந்த வடையை தூக்கி ஒரு பேப்பரில் வச்சு மடித்து ஒருத்தட்ட கொடுக்குது. அவர் ஏதோ காசு கொடுக்குறாரு, பொட்டியில் போடுது. ஓஹோ, இது கடை போல இருக்கு, கடையில் வந்து இப்படிலாம் எங்களை மாதிரி சுட்டு வச்சு விற்கிறாங்க போல இருக்கு. அப்போ என்னை யாராவது வாங்கணும்ல, என்னை யாராவது வாங்க வருவாங்கல்ல, யார் வாங்க வருவா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். சே பக்கத்தில் இடிச்சிட்டே இருக்கான். யாரா இடிச்சிட்டே இருக்கான்னு பார்த்தா கருத்து போயிருக்கான். கருவாப்பை தடா. அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ளார பார்த்தா ஐயோ சே வேவே இல்லை, சரியான மாவு பை தள்ளா. இந்த தட்டிலேயே அழகா வெந்து பொன்னிறத்தில் இருக்கிறது யாரு? நான் தான். ஏன்னா என்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஏன்னா நான் தான் பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல. நான் எப்படி இருக்கேன்? வடமை தான்டா, பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல. சரி என்னை யார் வாங்க வருவா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். யாராவது ரொம்ப சின்ன பையன் அதோ இருக்கான் பார்த்தியா, அது கீழே குடிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கான் பாரு. அவன் பக்கத்தில் அவனை மாதிரி யாராவது ஒரு பையன் வந்து வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஐயோ அவன் வேணாப்பா, உன் பல்ல காட்டு, பல்லு பெருசா இருக்குடா, அவன் வேணாம். இவங்க யாராவது ஐயோ வேணாப்பா, எல்லார் பல்லும் பெருசா இருக்கு, எனக்கு யாராவது சின்ன அவங்க பேர் என்ன, அதை மாதிரி சின்ன குழந்தை வந்தா நல்லா இருக்கும், என்னை வாங்கிட்டு போனா. ஏன் என்ன குழந்தை வாங்கணும்? அது பல்லு ரொம்ப சாஃப்டா இருக்கும், மெதுவாக சாப்பிடும், ரொம்ப மெதுவாக சாப்பிடும். பாதி வயிறு என்ன பாதி வடையை சாப்பிட்டோன்னே அதுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அப்புறம் அப்படின்னு ஒரு ஏப்பத்தை விட்டோன்னே நான் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கலாம். அதனால ஏதாவது சின்ன குழந்தை என்னை வாங்க வருதான்னு பார்த்தா யாருமே வரல. யாரா வரப்போறா, என்னை யாரா வாங்க வர போறான்னு பார்த்துட்டே இருந்தா இவன் பார்க்குறான் பார்த்தியா, இவன் எப்படி குறுன்னு பார்க்குறான்ல என்ன, அதே மாதிரி என்னை யாரோ குறுன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. யாரா அதுன்னு அப்படின்னு மற்ற எல்லாம் சரிச்சுட்டு மேலே பார்த்தா ஒரு காக்காவோட அழகு இருக்கு இல்லையா, அழகுன்னா தெரியல, அழகுனா எல்லாருக்கும் தெரியல. அழகு வந்து என்ன கூர்வார் தெரியுமா, அதுக்கு இவங்க பல்லே பரவாயில்ல, அவன் பல்லே பரவாயில்ல, அவன் பல்லே நான் மாட்டிட்டு செத்து போயிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப சரி இந்த காக்காவோட பார்வையே சரியில்லையேன்னு சொல்லி சரிஞ்சு கீழே வந்துட்டேன். கீழே வந்தாலும் என்னை விட்டுச்சா, அந்த காக்கா அப்படியே எட்டிட்டு என்னையே பார்க்குது. ஏன்னா நான் தான் பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல, என்னையே பார்க்குது. பார்த்தோன்னே நான் பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டி என்னை விட்டுட்டு அங்கே இங்கேயும் போயிடாத, இந்த காக்காவோட பார்வையே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியே இப்போ காலையிலேருந்து எவ்வளோ வித்துச்சுன்னு காசை எண்ணி பார்த்துச்சா, அதுலேருந்து ஒரு காசு கீழே விழுந்தோடனே அப்படியே கீழே குனிஞ்சு எடுத்து பாரு. அந்த நேரத்தில் டக்குன்னு காக்கா என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. என் இடுப்பில் அழகை வச்சு அழுத்துது. என்னை என்ன சரியில் போட்டாங்க பாரு, அப்போ கூட அந்த வலி வலிக்கலடா, அந்த வலி வலிச்சது. அப்படியே பறக்குது. எனக்கு இடுப்பில் வலி. ஆனா இந்த ஊரை நீங்கள் இப்படி தானே பார்க்குறீங்க. ஆனால் இப்போ நான் மேலேருந்து பார்க்குறேன். இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. இந்த ஊரில் கோவில், இந்த மலைக்கோட்டை, இந்த புக் ஃபேர் இருக்கிற இடம் எல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. 6 காவிரிலாம் பார்க்கணுமே நீங்கள் மேலேருந்து, இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான ஊரில் என்ன சுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக பறந்துக்கிட்டே இருந்தேன்.
என்னை சுட்டுச்சுல பாட்டி, அது என்னோட குட்டியோண்டா போச்சு. என்னை சுட்டு வச்சிருந்தப்போ ஒரு மாடு போணுச்சு பார்த்தியா, அது பாட்டியோட குட்டியோண்டா போச்சு. பார்க்குற இடம்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்ன இந்த காக்கா அப்படியே சுற்றிட்டு ஊரெல்லாம் சுற்றி காட்டினா ஜாலியாக இருக்குமே நினச்சிட்டே இருக்கேன். ஒரு மரத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்புறம் என்னை குத்தி சல்லடையாக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு நரி வந்துருச்சு. நரி வந்து அப்படியே காக்காவை பார்க்குது. அது எங்க காக்காவை பார்க்குது, என்ன பார்க்குது. நான் தான் எப்படி இருக்க பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல, அதனால என்னையே பார்க்குது. பார்த்துட்டு அது வாயிலேருந்து அப்படியே சொல்லி ஊத்துட்டு, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. நான் இந்த காக்காட்ட தலையில, காக்கா வாய் திறந்துடாத, நான் கீழே விழுந்துருவேன், தூக்கிட்டு ஓடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது பெரிய பாடகேட்டம் காணுச்சா, நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அந்த நரி சின்னோண்டு பாப்பாவோட வாய்க்குள்ளார போகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நரியோட பல்லில் போய் மாட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் சல்லையாச்சு. நம்ம பல 100 முறை கேட்ட கதையை கொஞ்சோண்டு மாற்றி சொன்னால் புது கதை மாதிரி இருக்கா? இந்த கதையை நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்கூலில் சொன்னோம். ஸ்கூலில் சொன்னப்போ அப்போ ஒருத்தவங்க டக்குன்னு வந்து கை தூக்குனாங்க. கை தூக்கி நான் வந்து இந்த கதையை வந்து காக்காவாக இருந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னப்ப சரி சொல்லுங்க அப்படின்னா அந்த பொண்ணு செம ஜாலியாக ஆரம்பிச்சாங்க. டேய் 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 என்னடா ஊர் இது, நானும் 10 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன்டா, 10 ரவுண்டு அடிச்சுட்டேன், ஒரு வீட்லையும் அடுப்பே பற்ற வைக்கல, என்னடா ஊரா இது, இந்த ஊருக்குள்ளார வந்து எப்படா வாழ்கிறீங்க? நைட்டு நான் 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன்டா, இப்போ பாரு 11 o'clock ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் நான் பசியோடு இருக்குது, யார் வீட்லையாச்சும் அடுப்பு பற்ற வைக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னு அந்த கதை கண்டினியூ ஆகுது. கதை கண்டினியூ ஆனோடனே அப்படியே ஒவ்வொரு கட்டமாக ஜாலியாக செம ஜாலியாக கதை சொல்லிகிட்டே போகிறாங்க. யாராக இருந்து கதை சொல்கிறாங்க? காக்காவாக இருந்து கதை சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருந்தோடனே கடைசி கிளைமாக்ஸ் என்ன? கதையோட கிளைமாக்ஸ் வந்து நரி வந்து காக்காவை ஏமாற்றி வடை எடுத்து போகிறது. அப்படி போகும்போது ரொம்ப புத்திசாலித்தனமான காக்காவாச்சு இல்லை அது. அதனால என்ன பண்ணுச்சு, நரி வந்து கீழே சொல்லுது, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, என்ன இவன் என்னைக்கு இல்லாத திருநாளாவது நம்மள்கிட்ட வந்து பேசுகிறான், அதுவும் நம்ம அழகாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்தேன். நீ பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கியே, உன் குரல் இவ்வளோ இனிமையாக இருக்கும், ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னான். ஓ நீ இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பாடினா வடை கீழே விழுந்துச்சு, நரி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். பொண்ணு சொன்னோன்னே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? சந்தேகம் வரும்ல. என்ன சந்தேகம் வரும்? இவ்வளோ புத்திசாலித்தனமான காக்கா நரி ஏமாத்துதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் எதுக்கு வந்து வடையே கீழே விடணும் அப்படின்னு. அப்போ அவ சொன்னா, அப்போ அந்த பொண்ணு சொன்ன பதில் இருக்குல்ல, அப்ப அந்த பொண்ணு சொன்ன பதில் இருக்குல்ல, ரொம்ப 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 யோசிக்க வச்ச பதில் அது. தம்பியல டேய், அந்த நரி தான் ஏமாத்துதுல, அப்புறம் எதுக்கு நீ வந்து வடையை கீழே போடணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொன்ன பதில் இருக்குல்ல, லைஃப்பில் நான் என்னை அப்படியே புரட்டி போட்ட ஒரு பதில். இது வரைக்கும் நான் படித்த புத்தகங்கள்லேயே நான் அந்த பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. அப்படி ஒரு பதிலை திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற 8வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு சொன்னான். அந்த பதிலை நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அந்த பதிலை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிலாக இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ தான் புத்திசாலித்தனமான காக்காவாச்சே, அப்புறம் எதுக்கு வடையை விட்ட அப்படின்னு கேட்டோம். இந்த ஊரில் மொத்தம் எத்தனை காக்கா இருக்கும்? இந்த ஊரில் மொத்தம் எத்தனை காக்கா இருக்கும்? 1000, ஒரு 1000 காக்கா இருக்குமா? திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக எத்தனை காக்கா இருக்கும்?
1,00,000 காக்கா, ஒரு 1,00,000 காக்கா இருக்குமா? அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 10,00,000 காக்கா வச்சுக்குமா? சரி 30,00,000, ஒரு மாவட்டத்துக்கு 1,00,000னாலும் 30,00,000 காக்கா. இந்தியா முழுக்க 1 கோடி, 1 கோடி. உலகம் முழுக்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காக்காலாம் சேர்த்தா ஒரு 500 கோடி காக்கா வச்சுக்கலாமா? இந்த உலகத்தில் ஒரு 500 கோடி காக்கா பிறந்து வளர்ந்துருக்கும். சிலது செத்து போயிருக்கும், சிலது உயிரோடு இருக்கும். இந்த 500 கோடி காக்கால அந்த பொண்ணு சொன்ன பதில் இதுதான். அந்த சொன்ன பதில் என்னன்னா, இந்த 500 கோடி காக்காட்ட போய் யாராவது இந்த 500 கோடி காக்கால யாராவது ஒரு காக்காட்ட போய் யாராவது நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, அழகா இருக்காங்கன்னு சொல்லன்னா விடுங்க, பரவாயில்ல. உன் குரல் இனிமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த உலகத்திலேயே ஒரு காக்காவை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்ன முதல் நபர் அதுதான், அந்த நரி தான். அதை விடவும் உன் குரல் நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் நபரும் யாரு? அந்த நரி தான். ஏன் இவ்வளோ உன் குரல் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், பின்னாடி திரும்பி பாருங்க சார், எவ்வளோ பெரிய காடு. அடிக்கடி சிங்கத்துக்கு பிறந்த நாள் வருது, அடிக்கடி பார்ட்டி நடத்துகிறாங்க. எப்போ பார்த்தாலும் போய் குயில்கிட்ட போய், குயில் உன் குரல் நல்லா இருக்கும், வந்து பாடுங்கிறாங்க. நாங்களும் இந்த காட்டில் தானே இருக்கோம், எங்களையும் பாட சொல்லலாம்ல. அதனால தான் அந்த நரி பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி வடையை கீழே விட்டேன்னு சொன்னது. அந்த பதில் சாதாரண பதிலா? ரொம்ப சாதாரண பதிலா? உங்கள் வீட்டில் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் என்ன பேசிப்பாங்க? என்ன டெக்கரேஷன் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? என்ன ஸ்பெஷலாக போட்டாங்க, என்ன ஸ்வீட் வச்சாங்க, அல்வாவா, பூந்தியா, ஜாங்கரியான்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒன்று பேசிப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பா அம்மா அதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று பேசியிருப்பாங்க. பொண்ணை பற்றி கேட்டிருப்பாங்க, மாப்பிள்ளையை பற்றி பேசியிருப்பாங்க. பையன் நல்ல கலரு, பொண்ணு கொஞ்சம் கருப்பு அப்படிங்குவாங்க. இல்லைன்னா பொண்ணு என்ன கலர் தெரியுமா, நல்ல கலரு, மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பு அப்படிங்குவாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரியும்ல? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? பேடுக்கு ஆப்போசிட் என்ன? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லதுங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்டதுக்குங்கிற ஆப்போசிட் என்ன? அப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு உங்கள் அம்மா அப்பா மாப்பிள்ளை நல்ல கலரு அப்படின்னு வெள்ளையாக இருக்கு, சிவப்பாக இருக்க ஒருத்தவங்களை சொன்னாங்கன்னா, சிவப்பாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னால் நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? அப்போ கருப்பாக இருக்கிறது கெட்டதா? நம்ம கேட்கணுமா வேணாமா? அப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்லுவாங்க, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பொண்ணு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்லலாமா? பாராட்டி தானே சொல்கிறாங்க, கலையாக இருக்குன்னு நல்லா தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? யாராவது சிவப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? சிவப்பா இருக்காலும் கலையா இருக்காங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப ஏன் சொல்லலை? அப்ப அதுக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. கருப்பா இருக்காங்க கலையா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க கலையா இருக்காங்க, அவ்வளவுதான். கருப்பா இருந்தாலும் என்னன்னா கருப்பா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா கூட கலையா இருக்காங்கங்கிற அர்த்தமாயிடும். அதை தான் எனக்கு அந்த 8வது படிக்கிற பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தா. அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியும்? இப்படி யோசிக்கிறது அந்த பொண்ணால் எப்படி முடிஞ்சது?
இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை இந்த பொண்ணால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அந்த பொண்ணு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, தப்பான வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த பொண்ணை யாரோ சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு இவங்க சொல்கிற மாதிரி கலர், டல்லான கலர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் கிளாஸில், நம்ம ஸ்கூலில், அதை போல் அந்த பொண்ணு கருப்பான நிறத்தில் உள்ள பொண்ணு. அப்படி யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை சொல்லியிருப்பாங்க. சொன்னோன்னே அது கதை மூலியமாக எங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. இந்த கன்வே பண்ணுறது கதை படிக்க படிக்க நம்ம ஆழ் மனசுக்குள்ளார என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அது மூலியமாக நம்ம சொல்லிவிடுவோம். உங்களுக்கு உலகத்திலே ரொம்ப சின்ன கதை ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேட்குறீங்களா? ஹலோ, வணக்கம் 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 வணக்கம். லாஸ்ட்ல தான் வரல. வணக்கம். நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி, கதை படிக்கிறத விடவும் கதை எழுதுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நம்பவே இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம், நான் என்ன சொன்னேன்னா, கதைக்கு என்ன ரொம்ப முக்கியமானது, இந்த காக்கா வடை சுட்ட கதையில் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பாட்டியும் வடங்கிற 2 கேரக்டரை அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டருக்கு ஆபத்து வந்துருச்சு. யாரால் ஆபத்து வந்துச்சு? காக்காவால் ஆபத்து வந்துருச்சு. அப்புறம் ஆபத்து என்ன ஆச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க கதையை. இதே தான் நாங்கள் சொன்னோம், முதல்ல அந்த கதையில் என்னென்ன கதாபாத்திரங்கள் வரணும்னு சொல்லுங்க, அப்புறம் அந்த கதாபாத்திரத்துங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் தீர்வு சொல்லிடுங்கன்னு சொன்னோம். அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு பையன் ஒரு கதை எழுதியிருந்தான். அந்த கதை கேட்க நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடினா தான் நான் ஆரம்பிப்பேன். ரெடியா? சத்தமா ரெடியா? 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 எஸ். நான் என்ன சொல்லிட்டேன், 2 கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துங்க, பிரச்சனையை உருவாக்குன்னு சொல்லிட்டேன். அவன் அந்த கதையை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சான்? ஒரு பெரிய காடு, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ளார ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலியை பார்த்தா அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் பயம். அதை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. அந்த காட்டில் இருக்கிற எல்லா இடமும் அந்த புலிக்கு தெரியும். ஆனால் அந்த புலி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அட ஏன் புலி சோகமாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அந்த காட்டில் யாருமே இல்லை. ஆமாம், அந்த காட்டில் அந்த புலி மட்டும்தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டாரா எல்லாத்தையும்? கதாபாத்திரத்தை சொல்லிட்டாரு, கதாபாத்திரத்துக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. இப்போ முடிவு சொல்லணும். முடிவு சொன்னது தான் ரொம்ப சோகமான கதைக்கு ரொம்ப அழகான ஒரு முடிவு சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த புலி ஏன் தனியாக இருக்குன்னா, அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிட்டதே அந்த புலி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு கதை. அப்போ ஒரு கதை எழுதுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி கதை எழுதுறது. அப்போ எல்லாருமே கதை எழுதிடலாம்ல. ஆனால் நல்ல கதை எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் முதல்ல கதை எழுத பழகிட்டோன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கதை எழுத நம்ம பழகிடலாம். இப்படி சின்ன 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 ட்ரிக்காக வச்சு நம்ம கதை எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு உதவும். உங்களுக்கு புலியை பற்றி பேசுறதுனால புலியோட ஒரு கதையோட நம்ம அந்த செஷனை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? புலி கதையோட இன்னொரு புலி கதையோட க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, உட்காருங்க. உங்க எல்லாருக்குமே ஆடு தெரியுமா? ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடு யார் யார் பார்க்கல? எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா?
தனித்தனியாக ஆடு பார்த்துருப்பீங்க, 2 ஆடு 3 ஆடுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஊரில் 100 ஆடு இருந்துச்சு. 100 ஆட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி ஒரு பெருசாக ஒரு பட்டி அடைச்சி உள்ளார 100 ஆடு போட்டுப்பாங்க. அப்படி அங்கேருந்து எண்ணிட்டு வருவாங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு எண்ணிட்டே போய் கடைசியாக எத்தனை வரும்? 100 வரும். காலையில் அவுத்து விட்டு வயலில் போய் மேய்ச்சிட்டு வந்து சாயந்தரம் அடைச்சிடுவாங்க. அடைக்கும் போது எண்ணுவாங்க 1 2 3 4, கடைசியாக நம்பர் என்ன வரும்? 100 வரும். அன்னைக்கு அந்த மாதிரி அடைச்சாங்க. அடுத்த நாள் காலையில் எண்ணுறாங்க, 1 2 3 4ன்னு எண்ணுறாங்க. 97 98 99 ஒரு ஆட்டை காணோம். ஐயோ என்ன ஒரு ஆட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கேயோ ஓடி போயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடை வந்து அன்னைக்கு வந்து மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வந்து மறுபடியும் வந்து பட்டியலை அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எண்ணி பார்க்குறாங்க. 1 2 3 4 5 95 96 97 98 2 ஆட்டை காணோம். ஐயோ என்னடா இன்னைக்கு ஒரு ஆட்டை காணுமே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அப்படியே வந்து கீழே வந்து பார்க்குறாங்க. அந்த பட்டியை சுற்றி புலி நடந்து போனதுக்கான கால் தடம் இருந்திருக்கு. கால் தடம் தெரிஞ்சோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ புலி தான் வந்து இங்கே வந்து நம்ம பட்டியில் இருக்க ஆட்டெல்லாம் திங்குதுன்னு சொல்லிட்டு காவலுக்கு ஆள் போட்டாங்க. காவலுக்கு ஆள் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து சுற்றி 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 வந்து பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஒரு நைட்டு 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. அவருக்கு அப்படியே தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிச்சு. தூங்கிட்டார். அடுத்த நாள் எண்ணி பார்த்தா ஏற்கனவே 98 இருந்துச்சுல்ல, அன்னைக்கு பார்த்தா 97 இருந்துச்சு. அன்னைக்கும் வந்து புலி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு ஆட்டை. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேரை வேலைக்கு போட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி காவல் காக்குறாங்க. 2 மணிக்கு அப்புறம் அவங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, தூங்கிடுறாங்க. அன்னைக்கும் ஒரு ஆடை புலி தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போன பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் ஒருத்தவங்க காவல் காக்கணும், 12 மணிக்கு அப்புறம் ஒரு காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பெரிய பட்டின்னு வச்சுக்கோங்க. 96 ஆடு அடைச்சிட்டாங்க. அடைச்சோடனே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. புலி வந்து இந்த மூலையில் வந்து ஒளிஞ்சிருச்சு. இந்த மூலையில் புலி ஒளிஞ்சிருச்சு. அந்த ஊரில் திருடுறதுக்குன்னு திருடன் ஒருத்தன் வந்தான். திருடன் என்ன பண்ணா, இந்த ஊரில் நிறைய ஆடு இருக்குன்னு சொல்லி இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிட்டான் திருடன். திருடன் ஒளிஞ்சோடனே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, சுற்றி காவல் காத்துருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் சொன்னான், ஏய் எங்கள் டைம் முடிஞ்சிச்சு, பாக்கி இருக்கிற நேரத்தை நீங்கள் பத்திரமா காவல் காங்க, புலிகிளி வந்துடும், புலிகிளியிலேருந்து பத்திரமா ஆட்டை பாதுகாருங்கன்னு சொல்லிட்டான். இங்கே நின்றுட்டு சொல்கிறான், இங்கே யார் ஒளிஞ்சிருக்கா? புலி ஒளிஞ்சிருக்கு. புலி யோசிக்குது, சரி புலி நான் இருக்கேன், கிளி யாரு அப்படின்னு யோசிக்குது. இந்த பக்கம் திருடன் ஒளிஞ்சிருக்கான்ல, அவன் யோசிக்கிறான், புலி தெரியும், ஆமாம் இந்த கிளிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான், சே யாரா இருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் ஒவ்வொரு ஆடா பிடிச்சி தூக்கி 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 பார்க்குறான். தூக்கி தூக்கி பார்த்துட்டு எந்த ஆடுமே என்னடா வயிட்டே இல்லை வயிட்டே இல்லை, அப்படியே அங்கேருந்து இதுகிட்ட வந்துட்டான். இந்த பக்கம் புலி வந்து நல்ல ஆடா தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடா வேணாம் வேணாம், கையில் பேக் வச்சிருக்கு வேணாம், கையில் வாட்டர் பாக்ஸ் வச்சிருக்கு வேணாம், கையில் வந்து பேப்பர் வச்சிருக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடா ரிஜெக்ட். இங்கே வந்துட்டான். இங்கே யார் வந்திருக்கா? இங்கே இருக்குது. அங்கேருந்து திருடனும் வந்துட்டான். திருடன் ஒவ்வொரு ஆட்டா தூக்கி பார்த்துட்டே வந்தான்ல, நைட்டு தானே இருட்டு, டக்குன்னு போய் புளியை தூக்கி பார்க்குறான். புளியை தூக்கி பார்த்தோன்னே, சே என்னடா அது, இந்த பட்டியலையே ரொம்ப வைட்டான ஆடு அது, இதுதான், இந்த ஆட்டை தூக்குறோன்னா செம காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டை தூக்க பார்க்குறான். ஆட்டை தூக்குனோன்னு யார் அங்கே என்ன இருக்கு, ஆடுக்கு பதில் புலி இருக்கு. புலி யோசிக்குது, டேய் வழக்கமாக இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்தா ஓடுவாங்க, யாரும் வந்து நம்ம தூக்குறாங்க, ஒருவேளை அந்த
ஆள் சொன்னானே, இது கிளின்னு சொன்னானே, ஒருவேளை கிளி தான் நம்மளை தூக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன்கிட்ட போறதுக்காக நகர்ந்துச்சு பாரு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், திருடன் எங்கிட்டே தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு அது ஆட்டு மேலே ஏறி உட்காந்துட்டான். உட்கார்ந்தவனே அந்த புலி, ஐயோ இந்த கிளி நம்மளை விடாது போல இருக்கே, நம்ம மேலே ஏறியே உட்காந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தாவி ஓட ஆரம்பிக்குது. என்னடா எங்கிட்டே தப்பிக்க பார்க்குறியா, நான் எவ்வளோ பெரிய திருடன், இந்த ஜில்லாவிலே பெரிய திருடன், எங்கிட்ட நீ தப்பிச்சிருவியா, ஒரு ஆடு கூட என்னால் பிடிக்க முடியாதான் சொல்லிட்டு டக்குன்னு நல்லா ஏறி உட்காந்து அது கழுத்தை இறுக்கி பிடிச்சிச்சான் திருடன். பிடிச்ச உடனே அந்த கிளி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இந்த கிளி நம்மளை விடாது போல இருக்கே, எங்கே போனாலும் துரத்தி வருதே அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு ஓடுது. இவன் யோசிக்கிறான், ஆமாம் ஆடா இருந்தால் நம்மளை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு ஓடாதே, ஒருவேளை அந்த காவல்காரன் சொன்னானே கிளின்னு சொன்னானே, ஒருவேளை கிளியை தூக்கிட்டு வந்துட்டோமோ, அது மேலே உட்காந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து பிடிச்சிக்கிறான். இறுக்கி பிடிச்சோன்னா அந்த புலி ரொம்ப பயந்து போய், இந்த கிளி நம்மளை கொல்லாமல் விடாது போல இருக்கு, மேலே இவ்வளோ வயிற்றோட உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. வேகமாக ஓடனோடனே இவனுக்கு மேலே உட்காந்துக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அதனால கழுத்தை இறுக்கி பிடிச்சி அழுத்தி பிடிச்சோன்னே கிளிக்கு கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்டுது. ஐயோ இந்த கிளிகிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்னைக்கு இல்லாத நேரமாக இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுது. அவன் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டான். அப்படியே விடிஞ்சிருச்சு. ஒரு ஊருக்குள்ளார புலி மேலே ஒருத்தன் உட்காந்து வந்தால் என்ன நினைப்பாங்க, ஒரு ஊர் இப்படியே விடிஞ்சிச்சு, இங்கே அப்படியே புலி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே ஒருத்தன் உட்காந்தா என்ன நினைப்பாங்க, பார்த்துட்டு எல்லாம் தலதெறிக்க ஓடுறாங்க, ஐயோ புலி வருதுன்ட்டு. ஆனால் புலி என்ன நினைக்குது, ஐயோ நம்ம மேலே உட்காந்துருக்கோம், ரொம்ப கொடூரமான ஆளு போல இருக்கு, இவனை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்களே, அப்போ ரொம்ப கொடூரமான ஆளாக இருக்க, நம்ம கழுத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு நம்ம கொல்ல போகிறாமல இருக்கேன்னு சொல்லிட்டு புலி இன்னும் வேகமாக ஓடுது. என்னடா இவனு திருட குழப்பமாயிடுச்சு, என்னடா ஆடு இவ்வளோ வேகமாக ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தலையை திருப்பி பார்க்குறான். புலி மேலே உட்காந்துருக்கான். புலி மேலே உட்காந்தோடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கை கால்லாம் நடுங்க ஆரம்பித்தோடனே புலி வயிற்றுல என்னமோ வைப்ரேஷன் வந்த மாதிரி ஆடினோடனே, ஐயோ கிளி நம்மளை கொல்றதுக்கு ஏதோ புது டெக்னிக் யூஸ் பண்ணுறது போல இருக்குன்னு சொல்லிட்டு புலி தலை தெறிக்க ஓடுச்சு. ஓடுனோடனே அங்கே ஒரு பாலத்து வழியாக கடந்த அடுத்த ஊருக்கு போகும்போது, பாலத்து வழியாக போகும்போது இதுதாண்டா நமக்கு சான்ஸ்ன்னு நினச்சி திருட அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஆற்றுல குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஊரில் புலி தொந்தரவும் இல்லை, திருடன் தொந்தரவும் வரல. இது புது கதையா என்ன? இங்கே இருக்கிற வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், இது ரொம்ப 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 பழைய கதை. நம்ம பாட்டி வடை சுட்ட கதை போல் இது ரொம்ப பழைய கதை. ஆனால் இந்த கதையை எல்லாத்தையும் நம்ம யார்கிட்டேருந்து கேட்கணும், பாட்டி தாத்தாட்டேருந்து கேட்கணும், நம்ம அப்பா அம்மாட்டேருந்து கேட்கணும், நம்ம நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கதை தெரிஞ்சவங்கள்டேருந்து கேட்கணும். அப்படி எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாட்டினா நம்ம புத்தகங்கள் வழியாகவே நம்ம படிச்சுக்கலாம். இதெல்லாம் பழைய கதை. புது கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னது? ஒரே ஒரு வழி என்னது? புத்தகங்கள் மட்டும்தான். அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையுமே புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு உங்களுக்கு விட்டுருக்காங்க. இங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2-3 புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் கிடச்சிதுன்னா வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க, இல்லை அடுத்தடுத்த முறையில் நீங்கள் வாங்க. சிறப்பு குழந்தைகள்லாம் யாரும் தெரியுமா? சிறப்பு குழந்தைகள்லாம் யாரும் தெரியுமா? தெரியாதா? காது கேட்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, வாய் பேச முடியாமல் இருப்பாங்க இல்லையா, நம்ம சொல்வதை சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் மன வளர்ச்சி குறைவாக இருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாமே சிறப்பு குழந்தைகள் தான். அவங்கள பற்றி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்கள பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள எப்படி நம்ம நல்லா நடத்தணும், அவங்க கூட நம்ம எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? இதை யூமா வாசிக்கு எழுதின தன்வையின் பிறந்த நாள்னு ஒரு கதை புத்தகம் இருக்குது. அதுக்கு தான் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விருது கூட கிடச்சிது. அந்த புத்தகம் இங்கே இருக்குது, அதை வாங்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு புத்தகம் இருக்குது.
அதுவும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். குட் டச் பேட் டச்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குட் டச் பேட் டச்னே சொல்லக்கூடாது. பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பு அல்லாத தொடுதல், அவ்வளோதான். குட் டச் பேட் டச்னு சொல்லாதீங்கிறாங்க. இதை வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு புத்தகம் இருக்குது. மரப்பா சொன்ன ரகசியன்ட்டு பாலபாரதி எழுதின ஒரு புத்தகம் இருக்குது. படிச்சிருக்கீங்களா? சூப்பர். உங்கள் பேர் என்ன? பாரதி. பாரதிக்கு ஒரு சிறப்பாக கைத்தட்டுகள் கொடுங்க. அந்த புத்தகம் இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு வேனில் வந்துடுறோம், பஸ்ஸில் வந்துடுறோம். ஆனால் மலைப்பகுதியில் மலைப்பகுதியில் வாழ்கிற குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் வந்து படிக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த பிரச்சனைகள். அப்போ அவங்களோட பிரச்சனைகளை மையப்படுத்தி மலைப்பூன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதுவும் இங்கே விற்பனையில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இப்படி குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்து புக் ஃபார் சில்ட்ரன், வானம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி புத்தக கடைகள் இருக்குது. நீங்கள் வாங்கி படிங்க. நம்ம அடுத்தடுத்த நிறைய கதைகளோடு நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.